Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கு நம்ம சேனல்ல 2024 வெளியான மான்ஸ்டர் இன் தி அபிஸ் அப்படின்னு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேண்டசி கதையை பத்தி பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா ரொம்பவே அமைதியான முறையில வாழக்கூடிய கௌதைன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமம். யாரோட கண்ணு பிடிச்சுன்னு தெரியல, தரைய பொளந்துகிட்டு 300 அடியில ஒரு மலை அரக்க வெளியில வரான். கௌதை கிராமத்தையும் அதை சுத்தி இருக்கக்கூடிய சின்ன கிராமங்களையும் அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்குது. யார் இந்த அரக்க, எதுக்காக கிராம மக்களை தாக்கிட்டு இருக்கு, இது எல்லாத்துக்குமான பின்னணியை நம்ம போலீஸான ஹீரோ கண்டுபிடிச்சானா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட முழு கதையுமே. நான் இப்பவே சொல்லிடுறேன், படத்தோட கதை ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே டைம்ல வீடியோ குவாலிட்டி மட்டும் லைட்டா கம்மியா இருக்கும். சோ முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு படத்தோட ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி எனக்கு ஹாலிவுட் நடிகர்கள்ல டாம் க்ரூஸ்னா ரொம்ப பிடிக்கும். இந்தியன் நடிகர்கள்ல ஃபகத் ஃபாசில்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரியே உங்களுக்கு யாரை பிடிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஆரம்பத்துல இரவு நேரத்துல ஒரு ஏரிக்குள்ள மீன் பிடிக்கிறதுக்காக 2 பேர் படகுல வந்திருப்பாங்க. அப்ப திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, இவங்க வீசின வலை ஏதோ ஒண்ணுல மாட்டி இருக்கு. சோ அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு புள்ளக்காரனை படகுலையே வெயிட் பண்ண சொல்லிட்டு அப்பங்காரன் மட்டும் தண்ணிக்குள்ள இறங்கி அந்த வலையை பிரிக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இதே டைம்ல ஒரு புருஷன் பொண்டாட்டி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு வீட்ல இருந்து இப்பதான் ஏறிக்கிட்ட வந்துட்டு இருப்பாங்க. அப்ப புருஷங்காரனும், பாப்பா நீ மேல ஏறு, நான் போய் அவருக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சமா தண்ணியில நீந்தி போயிட்டு இருக்க நேரத்துல ஏற்கனவே தண்ணிக்குள்ள இறங்கினா அந்த நைனா இருக்காரு இல்லையா, அவரை இப்ப ஏதோ ஒண்ணு நொடி பொழுதுல தண்ணீர் கடியில இழுத்துட்டு போயிடுச்சு. வெறும் ரத்த கரைகளா மிதக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து பயந்து போன புருஷங்காரன் முதல்ல அந்த படகு மேல சேஃபா ஏறிப்பான். சடனா என்ன ஆச்சுனே தெரியல, இவங்க படகை ஏதோ ஒண்ணு பயங்கரமா அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. லெஃப்ட் ரைட்னு பயங்கரமா சுத்திட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல தண்ணிக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான பிரானா மாதிரியான நிறைய மீன்கள் தாவி வந்து இவங்க படகை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. தங்களால முடிஞ்ச வரைக்கும் தீப்பந்தங்களை பயன்படுத்தி அந்த மீன்களை ஓரளவுக்கு பயமுறுத்தி விரட்டிடுவாங்க. ஆனா அப்பவுமே அந்த மீன்கள் சும்மா இல்ல, கொத்தா படகோட அடிப்பக்கத்துல ஓட்டைய போட்டு முதல்ல புள்ளகாரனை கடிச்சு கொஞ்சமா சாகடிச்சிட்டு இருக்கு. இத பார்த்து பயந்து போன புருஷங்காரன் தான் உயிரை காப்பாத்திக்க எப்படியோ படகை விட்டு எஸ்கேப் ஆகி மறுபடியும் ஏரி கிடைக்க வந்துட்டான். சரி இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, நடந்த விஷயத்த பத்தி ஊர் மக்கள் கிட்ட சொல்லலான்னு வேகமா ஓட நினைக்கும் போது திடீர்னு இவங்க நின்னுகிட்டு இருக்க இடமே 2ஆ பிளக்க ஆரம்பிக்குது. இது மூலமா புருஷன் ஒரு பக்கத்திலையும் பொண்டாட்டி ஒரு பக்கத்திலையும் மாட்டிப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த பொண்டாட்டி நிக்கக்கூடிய தரை பகுதியே அந்த இடத்துல அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம் மறந்து போன புருஷங்காரன் அது என்ன ஏதுன்னு கவனிக்கும் போது நல்லா 200-300 அடியில ஒரு மிகப்பெரிய மலை அரக்க எழுந்து நிப்பான். இப்ப அவனோட மூஞ்சில தான் இந்த பொண்டாட்டிக்காரியும் உட்கார்ந்து இருக்கா. ஆனா அந்த மிருகம் அவளை அட்டாக் பண்ற மாதிரி தெரியல. நிலத்தரு மாதிரி அவ அங்க இருக்க ஏரிக்குள்ள விழுந்துருவா. ஆனா புருஷங்காரனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது தெரியாதனமா அந்த மிருகம் காலை வச்சு ஓங்கி ஒரு மிதியை போட்டுட்டு அழகா அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடும். இந்த இடத்துல அப்படியே மங்களகரமா டைட்டில போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. கவுதைன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. குட்டி பசங்க ஒரு சில பேரை உட்கார வச்சு ஒரு வயசான அங்கிள் கதை சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப ஒரு குட்டி பையன் உள்ள பூந்து, அங்கிள் எங்களுக்கு இந்த கதையில வேணா, அந்த விஷத்தை கொடுத்து ஊரையே அழிச்சாரு அந்த ஹீரோவோட அப்பா, அவரை பத்தின கதையை சொல்லுங்க. கரெக்டா அப்ப அங்க வந்து அந்த குட்டி பசங்களோட அம்மா, யோ நீ இன்னும் இந்த கதை சொல்ற வேலையை இல்லையா அப்படி இப்படின்னு கத்திட்டு குட்டி பசங்களை கூட்டிக்கிட்டு அந்த அம்மா அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இதே டைம்ல ஊரோட இன்னொரு பக்கத்துல வெறி பிடிச்ச மாதிரி எதையோ ஒண்ண பார்த்து பயந்து அங்கிட்டும் இங்கிட்டும் தாவிக்கிட்டு குறுக்க வரக்கூடிய மக்களை அடிச்சு தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கு. அப்ப கரெக்டா இந்த ஊர்ல ஒரு போலீஸ்காரனா வேலை பார்க்கக்கூடிய ஹீரோ உள்ள புந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த குதிரையை அடக்கி மக்கள் உயிரை காப்பாத்துவான். சரி மத்தவங்க இதை பார்த்து தேங்க்ஸ் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு இலவும் கிடையாது. ஏண்டா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஊரையே அழிச்சது உங்க அப்பன் தானே, அவனோட வாரிசு தானே நீ, அப்படி இப்படின்னு திட்டிட்டு மொத்த பேரும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. நம்ம ஷார்ட்டா ஹீரோவோட அப்பா பேரு கிங்டன் அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். இப்ப இவங்க பேசக்கூடிய விஷயத்த கேட்டு அங்க வந்த ஹீரோவோட அங்கிளும், டேய் மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டியா, என் கூட வான்னு சொல்லிட்டு நேரா இப்ப வீட்டுக்கு வராங்க. ஆக்சுவலா ஹீரோவோட அங்கிளுக்கு கண்ணு தெரியாது. அதனாலதான் கிராமத்துக்குள்ள உண்மையாவே நடந்தது என்னன்னு புரியாம ஹீரோவை திட்டி இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. கண்ணுக்கு முன்னாடி இறந்து போன அப்பாவுக்கு சொந்தமான கத்தியும் பதக்கமும் தொங்க விடப்பட்டிருக்கு. இந்த பாரு, நான் முழுசா நம்புறேன், கண்டிப்பா உங்க அப்பா மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே ஒரு விதமான சூழ்ச்சி. ஆனா ஹீரோ அதையெல்லாம் துளி கூட நம்புற மாதிரியே இல்ல. கண்டிப்பா தான் அப்பா தான் வேணும்னே இங்க இருந்த ஊர் மக்களை அழிக்கிறதுக்காக ஒரு கொடிய விஷத்தை பரப்பிருக்காருன்னு முழுசா நம்புறான். இதுக்கடையில பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப ஒரு லேடியோட சின்ன கைக்குட்டை அங்க இருக்க ஆத்துக்குள்ள விழுந்துரும். சரின்னு இவ்வளவு அதை எடுக்கும்போது அந்த ஆத்துக்குள்ள ஏற்கனவே இறந்து போன ஒரு பெண்ணோட சடலம் கிடைக்குது. உடனே இப்ப இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வர இறந்து போன உடலை செக் பண்றதுக்காக அவனும் வந்திருக்கான். என்னதான் இவன் ஒரு போலீஸ்காரனா இருந்தாலும் கூட இவனுக்கு மேல ஒரு தலைமை காவலாளி இருப்பான். அவன் தான் ஹீரோவோட ஃப்ரெண்டு. அதனால இவனை ஷார்ட்டா ஃப்ரெண்டுக்காரனே மைண்ட்ல வச்சுப்போம். அதுக்கப்புறமா உள்ள வந்த ஒரு தடயவியல் நிபுணரும் உடம்பு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு, சார் இந்த பொண்ணு தண்ணிக்குள்ள விழுந்து இறந்து போயிருக்காதான், ஆனா இவளை ஏதோ ஒரு வைரஸ் அட்டாக் பண்ணிருக்கு, அதாவது ஒரு தீய விஷம் மாதிரி. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹீரோவோட அப்பா எந்த விஷயத்தை ஊர் மக்களுக்கு பரப்பினாரோ அதே மாதிரி விஷ தாக்குதல் தான் இப்ப இறந்து போன இந்த பொண்ணு உடம்புலையும் தெரியுது. உடனே ஃப்ரெண்டுக்காரன் உள்ள புந்து, டேய் இனிமே இந்த கேஸ நீ விசாரிக்க தேவையில்ல, நானே தனிப்பட்ட முறையில விசாரிச்சுக்கிறேன். ஹீரோவுக்கு இப்படி சொன்னதுமே ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. கோவத்துல பக்கத்துல இருக்க ஏரிக்கரையிலே நடந்து போகும்போது இன்னொரு போலீஸ்காரன் உள்ள புந்து, ஏன்பா எதுக்கு இப்ப கோவப்படுற, உன் ஃப்ரெண்டு என்ன பண்ணாலும் அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும், என்ன பொல்லாத நல்ல
நல்லது, எங்க அப்பாவோட இந்த கேஸ் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த கேஸை என்கிட்டயே கொடுக்கலாம்ல, எதுக்காக இந்த கேஸை விட்டு விலக்கணும்? இப்படி எல்லாம் பேசிட்டே போகும்போது ஹீரோ ஒரு விஷயத்த பார்த்து செமையா ஷாக் ஆகுறான். என்ன, கண்ணுக்கு முன்னாடி இருந்த ஏரியில ஒரு மிகப்பெரிய பள்ளம், பக்கத்துல இருந்த பாதி மலையை வேற காணோம். என்னாச்சு? ஒருவேளை வெள்ளங்கள்லாம் வந்திருக்குமோ? ஏப்பா, வெள்ளம் வந்தா இந்த ஆத்துக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும், ஊருக்குள்ள வந்திருக்காது. ஆமா, நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. முதல்ல ஸ்டேஷனுக்கு போயிட்டு உதவிக்காக ஆளுங்களை இங்க கூட்டிட்டு வா. உடனே போலீஸ்காரன் அந்த இடத்த விட்டு கிளம்ப. அதுக்கப்புறமா ஹீரோ அந்த ஏரிக்கரைக்கு பக்கத்துல வந்து கவனிக்கும் போது தரையில நிறைய ரத்த கரைகள் இருக்கு. கூடவே ஏதோ ஒண்ணு இங்க இறந்து போன மனுஷனையோ அப்படி இல்லனா மிருகத்தோட உடம்பையோ கொத்தா தூக்கிட்டு பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள போன மாதிரியும் தடயங்கள் தெரியுது. சோ இப்ப அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கையில வாழை தூக்கிட்டு ஹீரோவும் அதே காட்டுக்குள்ள வரான். கரெக்டா அதே டைம்ல உதவிக்காக 2 போலீஸ்காரங்களும் அங்க வந்துட்டாங்க. காட்டோட ஒவ்வொரு பகுதியா ஹீரோ செக் பண்ணிட்டு இருப்பான். இதே டைம்ல காட்டுக்குள்ள மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக நம்ம கதையோட ஹீரோயின் வந்திருப்பா. சடனா இப்ப என்னாச்சுன்னு தெரியல, காட்டுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான மரத்தோட வேர்கள் இவங்களை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. கூட இருந்த ஆள அந்த வேர்கள் சாகடிக்க பார்க்கும்போது வாழை பயன்படுத்தி அதை துண்டா வெட்டிடுவான். அப்ப மறுபடியும் அந்த வேர்கள் அட்டாக் பண்ண பார்க்கும். நல்லவேளை இந்த விஷயத்தை கவனிக்கக்கூடிய ஹீரோயின் தூரத்துல இருந்தபடி அந்த வேர்களை குறி வச்சு அம்புகளை விடுவா. கூடவே ஹீரோவுக்கும் மத்தாளுங்களுக்கும் இந்த பக்கம் வாங்கன்னு சிக்னலும் கொடுப்பா. சோ உயிருக்கு பயந்து மொத்த பேருமே வேகமா ஓடுவாங்க. பின்னாடியே அந்த வேர்கள் விடாம துரத்தி வந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல ஹீரோ கூட வந்த ஒட்டுமொத்த போலீஸ்காரங்களையும் கொன்றுச்சு. சடனா அங்க வந்த ஒரு காட்டு நாய் அந்த வேர்களை கடிச்சு குதறிட்டு வேக வேகமா எஸ்கேப் ஆயிடும். இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் பாதுகாப்பா இருக்காங்க. ஆனா நடந்த கலவரத்தால ஹீரோவோட கையில பயங்கரமா காயம்பட்டிருக்கும். ஹீரோயின் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவா. சந்தேகத்துல ஹீரோவும், நீ யாரு, எப்படி இங்க வந்த? நான் ஒரு நாடோடி, இங்க இருக்க காடுகள்ல மிருகங்களை வேட்டையாட வந்தேன். அப்படின்னா உனக்கு அந்த ஏரியில மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டிருக்கு, அத பத்தி தெரியுமா? சேச்சா, அப்படிலாம் எதுவுமே தெரியாதுன்னு ஹீரோயின் போய் சொல்லுவா. சரி, நேரம் வேற அதிகமாயிடுச்சு, இதுக்கு மேல நம்மளால தனியா போக முடியாத, நான் இன்னைக்கு உங்க ஊருக்கு வந்து ஓய்வு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு காயம்பட்ட ஹீரோவை கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க கவுதை கிராமத்துக்கு வரும்போது ஒட்டுமொத்த கிராமமும் பயங்கரமா தீப்பிடிச்சு எரியுது. பயந்து போன ஹீரோ தான் அங்களுக்கு என்னாச்சுன்னு புரியாம அவரை காப்பாத்த வீட்டுக்கு ஓடி வரான். ஆனா அதுக்குள்ளேயே அந்த வீடும் பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கு. தான் உயிரை பத்தி கூட கவலைப்படாம உடம்புக்கு மேல ஒரு ஈர துணியை போத்திக்கிட்டு உள்ள மாட்டிக்கிட்டு இருந்த தன்னோட அங்கிளை காப்பாத்தி வெளியில கொண்டு வந்துட்டான். ஆனா அந்த மனுஷன் ஏற்கனவே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ கிட்ட, இந்த பாருப்பா, என்னால இதுக்கு மேலேயும் உன்னை பாதுகாக்க முடியாது, எனக்கு ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான், உங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி உன்னை பாதுகாக்காம விட்டுட்டேன், இதுக்கப்புறம் நீதான் உன்னை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு பாவம் அந்த அங்கிள் இறந்தே போயிட்டாரு. வேதனையை தாங்க முடியாம முறையா அங்கிளை அடக்கம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள வரான். பையன் சோகத்துல இருக்க விஷயத்த பார்த்து ஹீரோயின் பக்கத்துல வந்து, விடு விடு, வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் சகஜம், எல்லாமே சரியா போயிடும். ஆனா ஹீரோ கடுப்பாகி டக்குனு ஹீரோயினோட கழுத்தை வளைச்சு பிடிக்கிறான். நான் உன்னை எப்ப காட்டுக்குள்ள பார்த்தனோ அந்த நிமிஷத்துல இருந்து தொடர்ந்து பிரச்சனைகளா வந்துட்டு இருக்க. கூடவே நீயா விருப்பப்படுதான் என் கிராமத்துல தங்கணும்னு என் கூட வந்த, அப்படின்னா நீ எதையோ உன்னை என்கிட்ட இருந்து மறைக்கிற. ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கக்கூடிய ஹீரோயினும் இப்பதான் தான் யாரு, எதுக்காக இங்க வந்தோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. சரியா 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு மிகப்பெரிய மலை அரக்கனை குழந்தையா இருக்கும் போது பார்த்தேன். என் கண்ணுக்கு முன்னாடியே என் அம்மா அப்பாவை கால்ல போட்டு மிதிச்சிட்டு அது பாட்டுல நடந்து போயிடுச்சு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அரக்கனை தேடி கண்டுபிடிச்சு அழிக்கிறதுக்காக நான் ஒரு நாடோடியா ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒவ்வொரு நகரங்களுக்கும் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா நீ சொல்லக்கூடிய அரக்கன் ஒரு 7 அடி இல்லனா 8 அடி இருக்குமா? கிடையாது, கிட்டத்தட்ட 200 அடி, ஒரு மலை அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். அப்படின்னா நேரத்தை வீணாக்க முடியாது. பக்கத்துல வேற என்ன கிராமம் இருக்கு? அதுவா தாய்ச்சி கிராமம். சரிவா, அங்க அந்த அரக்கன் போயிருக்கானா இல்லையான்னு பாத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் இங்க இருந்து கிளம்புறாங்க. இதே டைம்ல இந்த கவுத்தை அப்புறம் இந்த தாய்ச்சி இந்த 2 கிராமங்களையும் கட்டியாளக்கூடிய இந்த ஊரோட ராஜாவை காட்டுறாங்க. தான் சொந்த மக்களுக்கே தெரியாம மண்ணுக்கடியில ஒரு மிகப்பெரிய ரகசிய கோட்டையை கட்டிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்து ஒரு வேலைக்காரி மருந்தை கொடுக்கும் போது, எனக்கு இந்த மருந்து தேவையில்ல, மரணத்தோட விளிம்புல இருக்க எனக்கு சாகா வரம் வேணுங்கிறதுக்காக கடந்த 20 ஆண்டுகளா போராடிட்டு இருக்கேன். ஆனா இப்ப வரைக்கும் அந்த மிகப்பெரிய மலை அரக்கனை உங்களால பிடிக்க முடியல, என்ன ஒரு வெக்க கேடு. கரெக்டா அப்ப அங்க வந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த போலீஸ்காரன் இருக்கால, அவனும் கூட ஒரு அல்லக்கையும் பக்கத்துல வந்து, தலைவரே எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இப்பதான் அந்த அரக்க மிருகம் கவுதை கிராமத்துக்கு பக்கத்துல கடந்து போனதா தகவல் வந்திருக்கு. சரி, அப்படின்னா அது கடந்து போன பாதை கண்டிப்பா தாய்ச்சி கிராமமா தான் இருக்கணும், நீங்க முதல்ல அதை தேடி கண்டுபிடிங்க. பிரச்சனை அது மட்டும் இல்ல, அந்த கிங்டானோட வாரிசு, வாய்ப்பு கிடைக்கும் போது அவனோட கதையும் முடிச்சிருங்க. போலீஸ்காரனும் அல்லக்கையும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இதே டைம்ல தாய்ச்சி கிராமத்துக்கு வந்த ஹீரோ அங்க இருக்க ஒரு வீட்டோட கதவை திறந்து பார்த்தா உள்ள எக்கச்சக்கமான மக்கள் இறந்து போயிருக்காங்க. முகத்துல வித்தியாசமான வடுக்களும் சம்பந்தமே இல்லாம நிறைய ரத்த கரைகளும் ஊத்தி கிடக்குது. யார் இந்த வேலையை பார்த்திருப்பாங்கன்னு குழப்பத்துல இருக்க நேரத்திலேயே திடீர்னு இறந்து போனதா நினைச்ச அத்தனை பேருமே கையில ஆயுதங்களை தூக்கிட்டு ஹீரோ ஹீரோயின் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல என்னதான் 2 பேரும் சூப்பரா சமாளிச்சாலும் கூட ஒரு கட்டத்துல தப்பிக்க வழி இல்லாம கழுத்துல கத்திய வச்சபடி லாக் பண்ணிட்டாருங்க. ஆக்சுவலா அவங்க எல்லாருமே அந்த ராஜாவோட அடியாளுங்க. நம்ம ஹீரோவை சாகடிக்கிறதுக்காக தான் இந்த தாய்ச்சி கிராமத்துல இறந்து போன மாதிரி நடிச்சிருக்கானுங்க. கரெக்டா அதே டைம்ல ஹீரோவோட ஃப்ரெண்டான இந்த போலீஸ்காரனும் இன்னொரு அல்லக்கையும் அங்க வந்துட்டாங்க. யோசிக்க வேணாம், இவனோட கதையை எங்கேயே முடிச்சிடலாம். ஹீரோவுக்கு தான் ஃப்ரெண்டு தன்னையே கொல்ல போறானோன்னு உள்ளுக்குள்ள பயமும் கவலையும் அதிகமாகுது. கரெக்டா அப்ப வாழை ஹீரோ பக்கமா ஓங்கின மாதிரி ஓங்கிட்டு சுத்தி இருந்த அடியாளுங்களையும் தான் கூட வந்த அல்லக்கையவும் ரொம்ப அசால்ட்டா குத்தி போட்டுருவான். டேய் என்னாச்சு, எதுக்காக இவங்க என்ன கொல்ல பாக்குறாங்க?
பதிலுக்கு ஃப்ரெண்டுக்காரனும் உங்க அப்பாவோட பதக்கத்தை போய் பாரு, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியமே மறைஞ்சிருக்கு, முக்கியமா ஊரோட ராஜா தான் உன்னை சாகடிக்க துடிச்சிட்டு இருக்கான், ஆனா ஏன் எதுக்குங்கிற கேள்வி அதிகமாகுது. கரெக்டா அதே டைம்ல வில்ல அனுப்பி வச்ச ஒரு தளபதி இங்க வந்திருக்கான். பரவாயில்லையே, தலைவர் உன்னை பத்தி சரியாதான் கணிச்சிருக்காரு. ஏண்டா கூட இருந்துகிட்டே குழி பறிக்கிறல்ல, 1 2 3 உங்க மொத்த பேரோட கதையும் நான் முடிக்கிறேன். உடனே ஃப்ரெண்டுக்காரனும் டே ஹீரோ, உங்க அப்பா உனக்காக விட்டுட்டு போன பதக்கத்தை போய் தேடி கண்டுபிடி, அதுக்குள்ள உனக்கே தெரியாத நிறைய ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு, நான் இவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தளபதி கூட இப்ப ஃப்ரெண்டுக்கார செமையா சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல சூப்பரா சண்டை போட்டாலுமே கடைசி நேரத்துல ரொம்ப அசால்ட்டா அந்த தளபதி ஃப்ரெண்டுக்காரனோட கழுத்தை வெட்டி சம்பவத்திலேயே கைமா பண்ணிட்டான். இத தூரத்துல இருந்து பார்த்தபடி ஹீரோ அழுதுகிட்டே அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுவான். அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு தங்களோட கவுத்தை கிராமத்துக்கு வந்திருக்கான். ஒரு பக்கத்துல தான் அப்பாவுக்கு சொந்தமான அந்த பதக்கத்தை எடுக்கிறதுக்காக ஹீரோ வீட்டுக்கு போறான். கிராமத்தோட ஆத்து பகுதியில எதிரிகள் யாராவது வராங்களா இல்லையான்னு கண்காணிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் அதே இடத்துல ஆயுதத்தோட ரெடியா இருப்பா. அப்பதான் ஹீரோவுக்கு இவன் தேடி வந்த பதக்கம் அங்க இருக்க கல்லுக்கு அடியில இருக்குங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டான். உடனே இவனும் அந்த பாறையை தூக்க அதே டைம்ல கண்ணுக்கு முன்னாடி இந்த கிராமத்துல உயிர் பிழைச்ச ஒரு சில மக்கள் இருப்பாங்க இல்லையா, அதுல ஒருத்தன் இதே ஒண்ணு பார்த்து பயந்து ஓடும்போது சடனா ஒரு அமானுஷமான மிருகம் அந்த ஆளு உடம்புக்குள்ளேயே கைய விட்டு அவனை ரொம்ப கொடூரமா சாகடிக்குது. இத பார்த்து பயந்து போன ஹீரோ தெரியாதனமா அங்க இருக்க பலகையில காலை வச்சு டப்புன்னு உடைச்சிருவான். சவுண்ட் கேட்டதும் போதும் அந்த அரக்க மிருகம் இப்ப ஹீரோ பக்கத்துல வந்துட்டு இருக்கு. நகந்தா மாட்டி போன அங்க இருக்க துணிக்கு பின்னாடி மறைஞ்சபடியே ஹீரோ பதுங்கி உட்கார்ந்துட்டான். இதுக்கிடையில ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது ஆத்தங்கரையில உட்கார்ந்துட்டு இருக்க நேரத்துல அங்க இருக்க தண்ணிக்குள்ள ஏதோ ஒண்ணு நகர்ந்து போற மாதிரி ஃபீல் ஆகுது. சந்தேகத்துல இவ்வளவு என்ன நெட்டி பாக்குறா. அப்ப தண்ணிக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான அரக்க மிருகம் வெளியில வந்து நம்ம ஹீரோனையே கடிக்க பாக்குது. இருந்தாலும் அதை எப்படியோ கீழே தள்ளிட்டு இப்ப இவ ஒரு பக்கத்துல பயந்து ஓடிட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்துல ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது அரக்க மிருகம் இவனுக்கு பக்கத்துல வந்துருச்சு. ஆனா குறுக்க அந்த துணி இருக்குதால பாதியிலேயே அந்த இடத்தை விட்டு அமைதியா போயிடும். அப்பாடா தப்பிச்சிட்டோங்கிற சந்தோஷத்துல பாறை கடியில இருந்த அப்பாவோட பதக்கத்தை மட்டும் தூக்கிட்டு ஹீரோ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது முன்பக்கமா ஓடி போன அரக்க மிருகம் இப்ப இவனுக்கு பின்னாடி வந்து நிக்குது. அவ்வளவுதான், துண்ட காணோம் துணியை காணோம்னு இவன் ஒரு பக்கத்துல தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். ஒரு இடத்துல ஹீரோ ஹீரோயின் ஒன்னா மீட் பண்ணிப்பாங்க. ஆனா அங்கேயுமே ஒரு மிருகம் வந்ததால கத்திய வச்சு கழுத்தாம்பாட்டிலேயே ஒரு குத்து, அதோட எச்சில் ஹீரோயின் மேல பட்டுரும். இது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா இவ மயக்கத்துக்கு போயிட்டு இருக்கா. வேற வழி இல்லாம பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுக்குள்ள வந்து பதுங்கிப்பாங்க. ஆனா அங்கேயுமே ஒரு மனுஷன் எப்படி நடந்து வருவானோ அதே மாதிரியே அந்த அரக்க மிருகம் கதவை திறந்துகிட்டு உள்ள வருது. அதுவும் ஒரு மிருகம் வந்தா கூட பரவாயில்ல, மொத்தமா 3 மிருகம் வந்துட்டு இருக்கு. இதுங்க கிட்ட மட்டும் மாட்டினானுங்க கண்டிப்பா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. சோ மயக்கத்துல இருக்க ஹீரோயின அலேக்கா ஒரு கைத்தை கட்டி அந்த வீட்டோட மேற்கூரையில தொங்க விட்டுருவான். சரி நம்மளும் பாதுகாப்பா மேலேயே உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்க கபோர்ட்ல காலை வச்சு ஏறும்போது தெரியாதனமா ஒரு சரக்கு பாட்டில தள்ளி விட்டுருவான். இந்த சவுண்ட கேட்டு ஒட்டுமொத்த அரக்க மிருகங்களும் தாவி வரும்போது ஹீரோ சேஃபா மேல போயிடுவான். ஆனா பக்கத்துல இருக்க சரக்கு பாட்டில தள்ளி விட்டுரும். இது மூலமா அங்க இருக்க நெருப்பு பட்டு மொத்தமா அந்த இடமே எரிய ஆரம்பிக்குது. இதுல அந்த மிருகங்களும் மாட்டி மொத்தமா அதே இடத்துல எரிஞ்சு செத்தும் போயிடும். சரி ஒரு வழியா தப்பிச்ச வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிக்கிட்டு மறுபடியும் பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள வந்துட்டான். மயக்கத்துல இருந்து எழுப்புறதுக்காக இவனும் ஒரு மூலிகை மருந்து கொடுப்பான். ஆனா அவளுக்கு மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி ஒருவேளை போட்டிருக்க துணிதான் டைட்டா இருக்கும் போலன்னு லைட்டா அந்த ட்ரெஸ்ஸை லூஸ் பண்ணி விடலான்னு நெஞ்சுகிட்ட கைய வைக்கும் போது கரெக்டா ஹீரோயின் கண்ண முழிச்சிட்டா. அடே கம்னாட்டி, நீ அக்கா தங்கச்சி கூட பொறுக்கல, என்னடா பண்ணிட்டு இருக்க? ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுமா, நீ மயக்கத்துல இருந்த மூச்சு விட கஷ்டப்பட்ட, அதனாலதான் உன்னோட ட்ரெஸ் நான் லைட்டா லூஸ் பண்ணி விட்டேன். இல்ல இல்ல நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு ஹீரோயின் சண்டை போட நினைச்சாலும் கூட ஹீரோ அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம நீ திரும்ப வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு நிமிஷம் நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன்னு பயந்துட்டேன் அப்படி இப்படின்னு கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறான். சோ இந்த ஒரு சீன்லயே ஹீரோயினுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு ஹீரோ தன்னை மனசார காதலிக்கிறான்னு. அதே மாதிரியான எண்ணம் இவளுக்குள்ளேயும் இருக்கு. ஆனா அதெல்லாம் வெளிப்படையா காட்டிக்கல. ரொம்ப நேரம் இந்த காட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது. ஏன்னா அரக்க மிருகங்கள் இங்க வரதுக்கான வாய்ப்பும் அதிகம். சோ பக்கத்துல ஏதாவது வீட்டை கண்டுபிடிச்சு அங்க சேஃபா இருக்கலான்னு காடுகளை விட்டு வெளியில வரும்போது வழியில ஒரு வீட்டை கவனிக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே இறந்து போய் கிடக்குறாங்க. அப்பதான் ஹீரோவுக்கு கதையோட ஆரம்பத்துல ஒரு இறந்து போன பெண்ணோட சடலத்தை ஆத்துக்குள்ள கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அவளோட உடம்புல எந்த மாதிரியான அடையாளங்கள் இருந்துச்சோ அதே மாதிரியான தடயங்கள் தான் இங்க இருக்க ஆளுங்க உடம்புலயும் இருக்கு. அப்படின்னா யாரோ இவங்கள சாகடிக்கல, ஏதோ ஒரு விஷயத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெளிவா தெரியுது. சந்தேகத்துல அங்க இருக்க தண்ணியை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு கெட்ட வாசனை அடிக்குது. அடியே அவசரப்பட்டு இறந்து போன யாரையும் தொடாத, ஏன்னா இந்த தண்ணி மூலமா தான் ஏதோ ஒரு வைரஸ் பரவிட்டு இருக்கு. நீ அவங்கள தொட்ட அது மூலமா அந்த வைரஸ் உனக்கும் வரும், நீயும் இவங்கள மாதிரியே இறந்து போயிடுவே. ஒரு நிமிஷம் இங்க என்ன நடந்துச்சுன்னு தன்னோட கண்ணை மூடி யோசிச்சு பார்க்கும்போது கவுத்தை கிராமத்தை விட்டு ரொம்பவே தள்ளி இருக்கக்கூடிய இந்த தனிமையான வீடு, இங்க வாழக்கூடிய மக்கள் தங்களோட தேவைக்காக ஆத்துக்குள்ள இருந்து தண்ணியை கொண்டு வந்து குடிச்சிருக்காங்க. அடுத்த நிமிஷமே அதுக்குள்ள இருந்த ஏதோ ஒரு தீய விஷயத்தால பாதிக்கப்பட்டு உடம்புல இந்த மாதிரி வினோதமான காயங்கள் வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இவங்க இறந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கவனிச்ச குடும்பத்தை சேர்ந்த மத்தவங்க உதவி பண்ணலாம்னு பாதிக்கப்பட்டவங்களை தொடும்போது அவங்களுமே அந்த வைரஸால பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் இறந்தும் போயிருக்காங்க. இந்த மாதிரி நடந்த எல்லா உண்மைகளும் ஹீரோவுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு மறுபடியும் காட்டு வழியா பயணம் பண்ணுவாங்க. அப்ப ஒரு 2 பேரு காட்டுக்குள்ள இருந்து அரக்க மிருகத்தை பார்த்தேன், கொடூரமான பேய பார்த்தேன்னு கத்திக்கிட்டே ஓடி வரானுங்க. அது மட்டும் கிடையாது, கூடவே அங்க இருக்க தர பயங்கரமா 2ஆ பிளக்க ஆரம்பிக்குது. அதுல ஓடி வந்த ஆளுங்கள்ல ஒருத்தன்
அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்து இறந்து போயிடுவான். இன்னொரு ஆள் நம்ம ஹீரோனுக்கு பக்கத்துல வந்துட்டான். சடனா தரையெல்லாம் பிளந்து அங்க ஒரு மிகப்பெரிய பள்ளம் ஏற்படுது. சந்தேகத்துல ஹீரோவும் அது என்ன ஏதுன்னு எட்டி பாக்குறான். ஆனா அங்க எதுவுமே தெரியல. ஏப்பா இங்க அரக்க மிருகமும் இல்ல ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி ஹீரோன் கிட்ட பேசிட்டு இருக்க நேரத்துல அவ்வளவு பெரிய பள்ளத்துக்குள்ள இருந்து கிட்டத்தட்ட 200-300 அடி உயரத்துல மலை அரக்க தன்னோட தலைய ஹீரோவுக்கு பக்கத்துல வந்து வைக்கும். இத பார்த்த ஹீரோயின் அப்புறம் அந்த ஓடி வந்த பயந்தாங்குழி இந்த 3 பேருக்குமே அவ்வளவு பயம். உடனே ஆயுதங்களை வச்சு தாக்கலான்னு பாக்கும்போது ஹீரோ அந்த பயந்தாங்குழிய வேணான்னு தடுக்கிறான். டேய் அவசரப்பட்டு நீ அதை தாக்குன, பதிலுக்கு அது ஒரு அடிதான் அடியும், மொத்த பேரோட கதையும் முடிஞ்சிடும். அதனால நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பொறுமையா இவன் அந்த மிருகத்து மேல கைய வைக்கலான்னு பாக்கும்போது கூட இருக்க பயந்தாங்குழி சும்மா இல்லாம கத்திய வச்சு டப்பு டுப்புன்னு வெட்ட ஆரம்பிக்கிறான். கடுப்பான மிருகம் சும்மா இருக்குமா, ஒரே அடியில அவனை சட்னி ஆகிருச்சு. சரி இவன் தான் அவசரப்பட்டான்னு பார்த்தா பின்னாடி இருக்கக்கூடிய ஹீரோயின் தாங்கிட்ட இருக்க வெடிமருந்து பொருத்தப்பட்ட அம்புகள் இருக்குல்ல அதை கொளுத்தி அங்க இருக்க அரக்க மிருகத்தை அட்டாக் பண்றா. ஏன்னா தன்னோட அம்மா அப்பாவை சாகடிச்சது இந்த மிருகம் தான். ஒவ்வொரு முறையும் தாக்கும் போதுமே அந்த மிருகம் பயங்கரமா கத்திட்டு இருக்க ஹீரோவும் வேணா இப்படி பண்ணாத, நமக்கு தான் பெரிய பிரச்சனையாகும் சொல்லுவான். ஆனா அவ அதையெல்லாம் கேட்காம தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கவும் வேற வழி இல்லாம கழுத்துல ஒரு அடியை போட்டு ஹீரோனை மயங்க வச்சு அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுவான். இந்த விஷயத்த அரக்க மிருகமும் ஒரு கோவத்தோட பாக்குற மாதிரி தெரியுது. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் கண்ண முழிச்சு பாக்கும்போது இவ ஒரு வீட்டுக்குள்ள இருக்கா. பக்கத்துலயே ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கான். டேய் எதுக்காக என்ன அடிச்ச? அந்த அரக்க மிருகம் எங்க? அதை அடிச்சாகணும். என் அம்மா அப்பாவோட இறப்புக்கு நான் பழி வாங்கி ஆகணும். ஏண்டே நீ விட்ட ராக்கெட் எல்லாம் அந்த மிருகத்தை காயப்படுத்திருக்கும்னு நினைக்கிறியா? கிடையாது, சும்மா கொசு கடிச்ச மாதிரி இருந்திருக்கும். எனக்கும் அது தெரியும். இருந்தாலும் ஒரு நட்பாச என்னோட ஆயுதங்களால அந்த மிருகம் காயப்பட்டு இறந்து போயிடாதான்னு நீ மறந்துட்டியா? உன்னோட அங்கிள் இறந்து போனதுக்கு இந்த மிருகம் தான் காரணம். சின்ன திருத்தம், அங்கிள் இறந்து போன இடத்துல இந்த மிருகத்தை நம்ம பார்க்கல. சொல்ல போனா அங்க யாரோ வேணும்னே தீ வச்சிருக்காங்க. அது மூலமா தான் ஒட்டுமொத்த கவுதை நகரமும் நெருப்பால எரிஞ்சு போச்சு. சரி உன்னோட கணக்குப்படி அப்படியே இருக்கட்டும். ஆனா எனக்கு அந்த மிருகத்தை பழி வாங்கி ஆகணும். என்ன தடுக்காதன்னு சொல்லிட்டு கோவத்துல ஹீரோயின் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுவா. அடைச்ச தன்னை ஊருக்குள்ள இருக்க யாருமே புரிஞ்சுக்காதப்ப தன் மேல அக்கறையா இருந்தது ஒன்னு அங்கிள், அடுத்து இந்த ஹீரோயின் மட்டும்தான். ஆனா இப்ப இந்த ஹீரோயினும் தன்னை விட்டு போறாளேன்னு சோகத்தோட தான் அப்பாவோட கடைசி ஞாபகமா இருக்கக்கூடிய பதக்கத்தையும் வாளையும் கையில வச்சு பாத்துட்டு இருப்பான். அப்பதான் நெருப்போட வெளிச்சத்துல பதக்கத்துக்குள்ள இருக்க ஒரு ரகசியம் தெரிய வருது. ஆக்சுவலா தாய்ச்சி கிராமத்தோட தெற்கு பகுதியில கிராமத்துல இருக்க ஆளுங்களுக்கே தெரியாம ஒரு ரகசியமான குடிசை இருக்கான். அங்க நீ போனா உனக்கான பதில் கிடைக்கும்னு எழுதிருக்கு. அப்படின்னா ஃப்ரெண்டுக்காரன் இதத்தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்கான் போலன்னு அவசரமா இந்த இடத்தை விட்டு காட்டுக்குள்ள இருக்க அந்த ரகசிய வீட்டுக்கு வரான். கதவை திறந்து உள்ள வந்ததுமே மறைஞ்சிருந்த ஒரு ஆளு நம்ம ஹீரோவை அடி நடிச்சு கையில கத்தியோட அவனை லாக் பண்ணிட்டான். டேய் யாரா நீ, எப்படி இங்க வந்த? உனக்கு இந்த இடத்தை பத்தி எப்படி தெரியும்? பயந்து போன ஹீரோவும் ஐயா நான் கிங்டானோட வாரிசு, என் ஃப்ரெண்டு ஒரு போலீஸ்காரன், பதக்கத்துல இருக்க ரகசியத்தை அவன் தான் கண்டுபிடிக்க சொன்னான். உடனே தாடிக்காரனும் நீ சொல்ற போலீஸ்காரனோட பேரு திமானா? ஆமா அவன உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா திமான் என்னோட பையன். அது மட்டும் கிடையாது, நானும் உங்க அப்பாவும் நெருக்கமான நண்பர்கள். அங்கிள் என்ன மன்னிச்சிருங்க, உங்க பையன் ஏற்கனவே இறந்து போயிட்டான். தாடிக்காரனுக்கு இதை கேட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிக்கிறதுக்கு இது டைம் கிடையாது. முதல்ல என் கூட வான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு ரகசிய கேவுக்குள்ள கூட்டிட்டு வராரு. கதையோட ஆரம்பத்துல படகோட்டைகளை பிரானா மீன்கள் தாக்கி இருக்கும்ல, அதோட முள் எலும்புகளையும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கௌதை கிராமத்துல அரக்க மிருகங்கள் ஹீரோயினை அட்டாக் பண்ண வந்திருக்கும்ல, அது சம்பந்தப்பட்ட எலும்புகளையும் ஏற்கனவே இந்த தாடிக்காரன் சேகரிச்சு வச்சிருக்கான். கண்ணுக்கு முன்னாடி நிறைய படங்கள் இருக்கு. இங்கதான் இவரு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நானும் உங்க அப்பாவும் ராஜாவுக்கு கீழே வரைபடங்களை படிக்கிறதுக்கான வேலையில சேர்ந்தோம். அப்பதான் எதிர்பாராத விதமா பல்லாயிரம் ஆண்டுகளா மண்ணுக்குள்ள தூங்கிட்டு இருந்த குய்தான்னு சொல்லப்படக்கூடிய மலை அரக்கனை பத்தி கண்டுபிடிச்சோம். இந்த விஷயத்த ராஜா கிட்ட சொல்லும் போது அவரு அந்த மலை அரக்கனை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு எங்க கிட்ட உதவி கேட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்த வினோதமான நோய் கிட்ட இருந்து தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னா அவருக்கு அந்த பழங்கால மிருகமான குய்தான் உடம்புல இருந்து ஒரு வித்தியாசமான திரவம் தேவை. அதை மட்டும் குடிச்சிட்டான் வைய அவனோட இளமையும் பலமும் திரும்ப அவனுக்கு கிடைச்சிரும். ஆனா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. மண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த குய்தான் மிருகத்தை வெளியில கொண்டு வரணும்னா அது வாழக்கூடிய இடத்தை ஒரு விஷமா மாத்தணும். அதனால வில்ல வேணுனே தண்ணீர்கள்ல நல்ல தண்ணீர் ஏரிகள்ல பாதரச விஷயத்தை கலந்து விட்டான். அதை தெரியாதனமா மக்கள் குடிச்சு அவங்களுக்குள்ள அந்த விஷம் பரவி கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போக ஆரம்பிச்சாங்க. அந்த உடல்களை மண்ணுக்குள்ள புதைக்கும் போது ஏற்கனவே மண்ணுக்கடியில பதுங்கி வாழக்கூடிய அந்த குய்தான் அரக்க இறந்து போன உடம்புகள்ல இருந்து வெளிவரக்கூடிய விஷத்தை தாங்க முடியாம நிலப்பகுதியை விட்டு அடிக்கடி வெளியில வர ஆரம்பிச்சான். ஆனா அந்த வில்லன் ராஜாவால ரொம்ப நேரத்துக்கு மக்களை சாகடிக்க முடியாது. அதுக்கு ஒரு பெரிய காரணம் தேவை. சோ மக்களுக்கு தான் மேல எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடாதுங்கிற காரணத்தால வேணும்னே உங்க அப்பாவுக்கு விஷம் கலக்கப்பட்ட தண்ணீரை கொடுத்தான். அதை குடிச்சதுமே அவர் ஊருக்குள்ள பூந்து மத்த ஆளுங்க கிட்ட அந்த விஷயத்தை பரப்பி விட்டாரு. அன்னையில இருந்து உங்க அப்பாவை ஊர் மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா வில்ல அதுக்கப்புறம் கூட நிக்கல. 20 வருஷம் போராடி ஒரு வழியா அந்த அரக்க மிருகத்தை மறுபடியும் வெளியில கொண்டு வந்திருக்கான். தண்ணீரோட விஷமும் மண்ணுக்குள்ள ஏற்கனவே இறந்து போனவங்களோட விஷமும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மிருகத்தை அட்டாக் பண்றதால அதோட கொம்புகள் இன்னும் பலமா வளர்ந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில நாட்கள்ல அந்த மிருகத்தை நம்ம அமைதிப்படுத்தி ஆகணும். அப்படி இல்லன்னு வைய அதோட ஆக்ரோஷத்தை நம்மளால தாங்க முடியாது. உலகத்துல இருக்க ஒட்டுமொத்த மனுஷங்களையும் அழிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த கதையை கேட்டதுமே ஹீரோவுக்கு அவ்வளவு கஷ்டமா போயிடுச்சு. 20 ஆண்டுகளா ஊர் மக்கள் எங்க அப்பா தான் நடந்த எல்லா தப்புக்கும் காரணம் நினைச்சிட்டு இருக்காங்க.
ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் அது அந்த வில்லன். கண்டிப்பா நான் அவனை கொல்லாம விட மாட்டேன். இந்த பாரு, பிரச்சனை அந்த வில்லன் கிடையாது, அந்த குயித்தா நரக்க உடம்புக்குள்ள இருக்க விஷத்தை நம்ம கம்மி பண்ணியாகணும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு, உப்பு தண்ணி ஏரியில அந்த மிருகத்தை தள்ளி விட்டாகணும். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே இவங்க நின்னுகிட்டு இருக்க இடம் ஒட்டுமொத்தமா அதிர்ந்துட்டு இருக்கு. உடனே தாடிக்காரனும், என் கணிப்பு சரியா இருந்தா அந்த குயித்தா நரக்கன வில்லன் நேரம் பிடிச்சிருக்கணும், என் கூட வா, முதல்ல அந்த மிருகத்தை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு வில்லன் ரொம்ப ரகசியமா நிலத்தடிக்குள்ள ஒரு மிகப்பெரிய சிறைச்சாலையை கட்டிட்டு இருந்திருப்பான்ல, இப்ப அந்த இடத்துக்குள்ள வராங்க. கண்ணுக்கு முன்னாடியே அந்த மிகப்பெரிய அரக்க மிருகம் குத்த வச்சபடி உட்கார்ந்துட்டு இருக்கு. விஷம் உடம்புல அதிகமா ஏறினதால கொஞ்ச நேரத்துக்கு அது மயக்கத்துல இருக்கும். அதுக்குள்ள வெல்ல தேவையான அந்த திரவத்தை உடம்ப விட்டு எடுத்தாகணும். ஒரு பக்கத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்ப விட்டு அந்த திரவத்தை வில்ல எடுத்துட்டான். கடைசி நேரத்துல அதை குடிக்கலாமே பக்கத்துல போகும்போது நிறைய கல்லு பறந்து வந்து வில்ல மேலேயே சர மறியா அடிக்குது. யாரு இதையெல்லாம் பண்ணாங்கன்னு சுத்தி முத்தி கவனிக்கும் போது கரெக்டா ஹீரோ திரவத்தை வச்சிருந்த அந்த வேலைக்காரனை கத்தி முனையில பிடிச்சிட்டான். அப்ப அங்க வந்து தாடிக்காரனும், 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ செஞ்ச சதியால நான் பதுங்கி வாழ வேண்டிய நிலைமை, கூடவே ஹீரோவோட அப்பா என் நெருக்கமான நண்பனும் இறந்து போயிட்டான், இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு உன்னை பழி வைக்க போறேன்னு வேலைக்காரன் கையில இருந்த திரவத்தை மொத்தமா தள்ளி விட்டுருவானுங்க. வில்லனுக்கும் தளபதிக்கும் இதை பார்த்து சம கோவம். அதுக்கப்புறம் என்ன, அந்த இடத்துல பயங்கரமான சண்டை நடக்க ஆரம்பிக்குது. சும்மா சொல்லக்கூடாது, இந்த தளபதி பையனுக்கு நினைக்கிறத விட ரொம்ப திறமை அதிகமா இருக்கு. அதனால ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவாலையும் அந்த தாடிக்காரனாலையும் சமாளிக்க முடியல. கையங்களவுமா வசமா மாட்டிக்கிட்டாங்க. சரி, தன்னோட உயிரை காப்பாத்தக்கூடிய திரவம் அதே இவனை விட்டு போயிடுச்சுன்னு வில்லன் கோவப்படுவான்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு இலவும் கிடையாது. கேட்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு பக்கத்துல வந்தவன், டே அல்லக்கை, உண்மையான திரவத்தை கொண்டு வாங்குறான். என்னப்பா ஷாக்கா இருக்கா? நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் ஏற்கனவே உண்மையான திரவத்தை மறைச்சு வச்சிருந்தேன். உங்க அப்பாவை சாகடிச்ச அந்த நாளே உன்னையும் கொண்டிருக்கணும், விட்டம் பாத்தியா, அதான் என்னோட தப்பு. சரி விடு, பழைய கதையை பேசி என்னாக போகுது, நான் என்னோட இளமையவும் சக்தியவும் திரும்ப கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கையில இருக்க அந்த மாய திரவத்தை குடிக்கும் போது உடம்பு முடியாம இருந்த வில்லனுக்கு அவனோட இளமையும் சக்தியும் திரும்ப வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன தடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க, முக்கியமா நீ. ஏன்னா உங்க அப்பா கடைசியா 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடூரமான விஷ நோயை பரப்பி விட்டுட்டான்னு ஊர் மக்கள் நம்பினாங்க. அதே மாதிரியே இன்னைக்கு அந்த விஷயத்த நீயும் குடிச்சிட்டு அதே ஊர் மக்கள்கிட்ட போக போற, அவங்க உன்னை செருப்பால அடிச்சு சாகடிக்க போறாங்கன்னு விஷமா இருந்த ஹீரோவோட வாயில ஊத்தலாமேன்னு வரும்போது கரெக்டா எங்க இருந்த ஒரு அம்பு பறந்து வந்து அங்க இருந்த காவலாளி தளபதி இந்த 2 பேரையும் அட்டாக் பண்ணி ஹீரோவையும் தாடிக்காரனையும் காப்பாத்துது. யாரு என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். பயந்து போன ராஜா அங்க இருக்க கட்டைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பான். வெளியில வந்தா ஒரே போடு போடலான்னு வில் அம்புகளோட ஹீரோயின் தயாரா இருப்பா. ஆனா இந்த விஷயத்த அங்க இருந்த தளபதி பார்த்துட்டான். சோ ஹீரோயின் கூட சண்டைக்கு வரும்போது கரெக்டா ஹீரோ உள்ள புந்து ஹெல்ப் பண்ணுவான். சரியான நேரத்துல கையில ஒரு அம்பு எடுத்த கரெக்டா அந்த தளபதி கழுத்துல ஒரு குத்து. ஒருத்தனோட கதை முடிஞ்சு அடுத்து தாடிக்காரனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது வில்லன் கூட சண்டை போடலான்னு பார்த்தா அவனோட இளமையும் சக்தியும் திரும்ப வந்ததால மின்னல் வேகத்துல தாடிக்காரனை புரட்டி எடுக்கிறான். ஒரு கட்டத்துல ஹீரோயினோட கதையவே முடிக்க போற நேரத்துல கரெக்டா தாடிக்காரன் உள்ள போந்து சங்கிலியா அந்த ஆளோட கழுத்துலயே மாட்டி விட்டான். இது மூலமா பக்கத்துல இருக்க தீப்பிழம்பு தொட்டிக்குள்ளேயே விழுற மாதிரி போயிடுவான். கடைசி நேரத்துல சங்கிலி ஒரு சின்ன கல்லு மேல மாட்டிட்டு இருக்கு. என் நண்பனையும் என் பையனையும் சாகடிச்சதுக்காக இதான் உனக்கு தண்டனைன்னு தாடிக்காரன் வில்லனை கொத்தா பிடிச்சபடி அங்க இருக்க தீப்பிழம்புக்குள்ள விழுந்து தானும் இறந்து அந்த வில்லனையும் கொன்றுவான். ஹீரோயினுக்கு இதை பார்த்து ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு. அதே டைம்ல சிறை வைக்கப்பட்ட அந்த அரக்க மிருகம் இருக்குல்ல, அது இப்ப சங்கிலியெல்லாம் உடைச்சு தள்ளிட்டு பாதாள அறைய விட்டு மொத்தமா வெளியில வந்துருச்சு. உடம்புக்குள்ள விஷம் அதிகமா இருக்கதால வெறி பிடிச்ச மாதிரி மக்களையே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. பதிலுக்கு அவங்க சும்மா இருப்பாங்களா? தடுப்பு சுவர்ல இருக்க காவலாளிங்க நெருப்பு பந்துகளை வச்சு இந்த குயித்தா நரக்கனை அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் வெறும் முள்ளு குத்துற மாதிரி இருக்குது. இப்படியே போனா கண்டிப்பா அந்த மிருகம் ஒட்டுமொத்தமா எல்லாரையுமே அழிச்சிருங்கிற பயத்தால தாடிக்காரன் தாங்கிட்ட சொன்னபடி எப்படியாச்சும் இந்த மிருகத்தை பக்கத்துல இருக்க உப்பு ஏரி தண்ணிக்கு கூட்டிட்டு போயாகணும். இத ஹீரோயின் கேட்டதுமே டக்குனு ஒரு ஐடியா. அங்க இருக்க குதிரை வண்டியில வைக்கோல் இருக்கும், அது மேல நெருப்ப பத்த வச்சுட்டு இப்ப அந்த குதிரை வண்டிய இவன் மட்டும் தனியா எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அடியே லூசு மாதிரி பண்ணாத, உன்னை அந்த அரக்க மிருகம் ஃபாலோ பண்ணுச்சுன்னா கண்டிப்பா நீ அந்த ஏரியிலேயே மாட்டி இறந்து போயிடுவ. சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினும், இந்த பாரு, நீ என்கிட்ட ஒரு முறை சொன்ன ஞாபகம் இருக்கா, ஒருத்தரை பழி வாங்கறத விட அவரோட கெட்ட எண்ணங்களை குணப்படுத்துறது ரொம்ப நல்லது. அப்படி பார்க்கும்போது இந்த அரக்க மிருகம் வேணும்னே என்னோட அம்மா அப்பாவை சாகடிக்கல, வில்லன் உருவாக்குன விஷயம் தான் நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அதனால மத்த மக்கள் உயிரை காப்பாத்துறதுக்கு என் உயிரை பணைய வைக்கிறது தப்பு கிடையாது. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே குதிரை வண்டியை ஓட்டும் போது பின்னாடியே அந்த அரக்க மிருகம் இவ்வளவு ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு. கரெக்டா உப்பு ஏரிக்கு பக்கத்துல இருக்க மலையோட எஜ்ஜுக்கு வந்தவ வண்டியை விட்டு கீழே இறங்கிடலாம் ட்ரை பண்ணுவா. ஆனா தெரியாதனமா அந்த எஜ்ஜிலேயே மாட்டிப்பா. நல்லவேளை கரெக்டா உள்ள புந்த ஹீரோ அவளோட கையை டைட்டா பிடிச்சிருவான். ஆனா அதே டைம்ல குதிரை வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த அரக்க மிருகம் சும்மா இருக்குமா? ஓடி வந்த வேகத்துக்கு பள்ளம் இருக்க விஷயம் தெரியாம தடுமாறி தொப்புன்னு அங்க இருக்க உப்பு ஏரியிலேயே விழுந்துரும். இந்த அதிர்வால மலையில தொங்கிட்டு இருந்த ஹீரோயினும் நிலத்தரு மாதிரி அந்த தண்ணியில விழுந்துருவா. மிருகத்து கூட மாட்டினா என்ன ஆகும்? செத்து போயிட்டா போலன்னு ஹீரோவும் அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பிடுவான். இத்தனை விஷயமா ஹீரோவோட அப்பாவை ஒரு கொலகார விஷயத்தை பரப்பி விட்டவன்னு எவ்வளவு திட்டிருப்பானுங்க. ஆனா இப்ப ஒரு கிராமத்தையே ஹீரோ காப்பாத்தினதால நீதான் எங்களை காப்பாத்த வந்த ரச்சக கடவுள் அப்படி இப்படின்னு தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்க மக்கள் கூட ஒன்னா சேர்ந்து ஒரு சில உதவிகளை பண்ணிட்டு இருப்பான். கரெக்டா அப்போன்னு பார்த்து, என்னப்பா உனக்கு வேலை பார்க்க கஷ்டமா இருக்கா, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா இப்படின்னு ஒரு குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா ஹீரோவுக்கு சிரிப்பு
தாங்கல அப்படின்னா ஹீரோயின் இன்னும் சாகல. தண்ணிக்குள்ள விழுந்ததுமே உப்பு நீரால அந்த குய்தான் மிருகத்துக்குள்ள இருந்த எல்லா விதமான கெட்ட விஷயமும் போயிடுச்சு. அது ஒரு நல்ல மிருகமா மாறி மறுபடியும் மண்ணுக்குள்ள போயிருக்கு. அது மூலமா தான் ஹீரோயினை காயப்படுத்தாம உயிரோட விட்டுருக்கு. அந்த ஹீரோயின் தான் இப்ப திரும்ப ஹீரோ கிட்ட வந்திருக்க மாதிரி காட்டி அப்படியே அந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரி, ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. பாய்.